ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டே 2 ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ டெல்லி ஹோட்டல்லேருந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் செக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம். இங்கேருந்து சிம்லா போகிறோம். நாங்கள் சிம்லா இங்கேருந்து 345 கிலோமீட்டர், 8 to 9 hours ஆகும். போகிற வழியில் இங்கேருந்து பிஞ்சோர் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது. அது முகல் ஆர்கிடெக்சருக்கு அது ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் அங்கேருந்து சிம்லா போவோம். பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கிளம்ப ரெடி ஆகிட்டோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருங்க. போகிற வழியில் எல்லாமே என்னென்ன வியூலாம் வருதோ எல்லா வியூவும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிறகு யூஸ் ஆகிடலாம். 8 to 9 hours ஜேர்னி கேபில், இங்கேருந்து கேபில் தான் போகிறோம். ஓகே, கிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு அந்த தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஒரு வழி இல்லை, யாரும் முழிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே தூக்கிட்டு போயிடும் 2 வரையும். கிளம்பியாச்சு, கேப்ல உட்காந்து இப்போ தான் போயிட்டு இருக்கோம். டெல்லியிலேருந்து சிம்லாக்கு 2 குட்டிஸும் தூக்கும்போது முழிச்சிட்டாங்க. பாருங்க, சாப்பாடு பார்சல் பண்ணி வண்டியில் வச்சு தின்னுட்டு இருக்காங்க 2 பேரும். டெல்லிக்கு டிராஃபிக்கை பாருங்க. நேற்று சண்டே வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்னா டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கு. மேலே மெட்ரோ டெல்லி ஹரியானா பார்டர் மெட்ரோ போனாங்க. டிராஃபிக் கரெக்டாக பார்டரில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இப்போ பிஞ்சோர் கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு பழைய காலத்து கார்டன் மாதிரி தான், முகலாய உள்ள கார்டன். உள்ள என்ட்ரி ஃபீஸ் 25 rupees per person. போகலாம், இந்த வழியாக தான் உள்ளே போகணும். காட்டுறேன் உங்களுக்கு உள்ள போய். ஓகே, கார்டனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். கார்டனுக்குள்ள இருந்து இப்போ நான் அப்படியே போனா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு இதுக்குள்ள என்ட்ராக போறோம். மேபி நைட்டு நல்லா இருக்கலாம் பார்க்குறதுக்கு, லைட்டிங்லாம் போட்ட பிறகு. இப்போ ஒன்றும் கம்மி இல்லை, நல்லா தான் இருக்கு, நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, லைன் அப்படியே பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரே மாதிரி ஸ்விம்மிங் பூல் கீழே தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. வரிசை அப்படியே ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். போக போக ஒரே மாதிரி இடமாவே இருக்கு. ஓட சடுக்க நல்லா செம்மையான இடம். பிஞ்சோர் கார்டன்ல சின்ன பிரிட்ஜ், போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. உள்ள மேலே போயிட்டா போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு இதே வேலையாக போச்சு. இதில் போட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே இந்த தண்ணியோட சாரல் மேலே படும்போது நல்லா இருக்கு. வெயில் வேற, தண்ணி வேற செம்ம சில்லுன்னு இருக்கனால மேலே படும்போது சூப்பராக இருக்கு. எப்படி பாருங்க. ஓ, அப்படி இப்படி நடந்துட்டு கடைசிக்கு வந்தாச்சு, எண்டிங்கு. பின்னாலதான் எண்டிங் இருக்கு. இதாங்க எண்டு, லாஸ்ட் எண்டு. தண்ணி இங்க ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. தண்ணி குடிக்க தண்ணி வேணுமா? சரி, ஓகே. பிஞ்சோர் கார்டன் का फाइनल एंडिंग வந்தாச்சுங்க.
இன்னும் அப்படியே வந்த வழியாக கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்த வழியாக திரும்பி அப்படியே பின்னால் போயிட வேண்டியதான். நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக ஒரே மாதிரி க்ரீனாக சென்டரில் அப்படி தண்ணியோட வரும்போது நல்லா இருந்துச்சு. குளுமையாக இருந்தது. வெயிலாக அடிச்சு சரியான வெயில், ஆனால் குளுமையாக இருந்துச்சு. சைடில் உட்காந்து டைம் பாஸும் பண்ணிக்கலாம். அது இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒர்த்து தான். 25 rupees உள்ள வந்ததுக்கு. சின்ன பிள்ளைங்களும் நல்ல இடம். நல்லா இருக்கு. விளையாடுறதுக்கும் இடம் சூப்பராக இருக்கு. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. ஒரு நல்ல ஒரு இடம். இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே வெளியே போயிட்டு சிம்லா கிளம்ப வேண்டியதான். சிம்லா இங்கேருந்து 2 hours ஆகும். அந்த ஃபுல்லாக மலைக்கு மேலே ஏறி போனோம். கம்மி கிலோமீட்டர் தான். ஐ திங்க் ஒரு 80 kilometer இருக்கும். பட் அங்கே போய் சேரக்கு டைம் ஆயிரும் அப்படின்னாங்க டிரைவர். ஓகே, கண்டினியூ வீடியோ பார்த்துட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. வண்டியில் எல்லாரும் குளிச்சாச்சு. இங்கே ஒருத்திக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. பாவம், ஒன்றும் வாய் பேச முடியாமல் உட்காந்துருக்கா. ஃபைனலாக சிம்லாக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதை நாங்கள் தங்கிக்க போகிற ஹோட்டல். என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பால்கனியோட தான் ரூம் கிடச்சிருக்கு. வியூ செம்மையாக இருக்கும். ஃபைனலாக ரூமுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதாங்க எங்கள் ரூம். என்ன பண்ணிருக்கீங்க கிட்ஸ்? பெட்டு பிஸ்லரி வாங்க. பால்கனி வியூவோட கிடச்சிருக்கு. 2 சேரு போட்டு ஓகே, நல்லாயிருக்கு. காலையில் வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி மார்னிங் கிளம்பிட்டு இருக்கோம். குஃப்ரி லோக்கல் சைட் சீயிங் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. குஃப்ரி சொல்லு. குஃப்ரி ஸ்பின்னரா? டேய், அவன் தம்பி வெளியே உட்கார மேட்ரே. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். குட் மார்னிங். அடுகுட்டி குட் மார்னிங் சொல்லு. ஹாய் சொல்லு. குட் மார்னிங். கண்ணை கூட முடியும் இல்லை. அம்மா அதே காலங்கத்தில் வெளியே இந்த சீனை பார்ப்போமா எப்படி இருக்கு பின்னால பாருங்க. ஃபைனலாக கிளம்பி குஃப்ரி சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கேபில் அப்படியே சைட் சீயிங் பார்க்க போவோம். ரூம்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு இந்த குஃப்ரியில் என்னென்ன இருக்குன்ட்டு. நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அங்கே போய் என்னென்னா பார்க்க போகிறோன்ட்டு. ஸ்னோ இருக்க கஷ்டம்தான், பட் ஓகே. பார்க்க இடம் பார்க்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. போய் அங்கே போய் வீடியோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. நாங்கள் சிம்லா மலைக்கு மேலே தான் ஃபுல் வீடு. சிம்லா சிட்டிக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். குஃப்ரி இன்னும் 32 kilometer இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாரு கிரீன் வேலி சிம்லாவில் இருக்குது. சிம்லாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பியூட்டியாக ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக நின்று பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்குது.
நல்லா இருக்கு. ஃபுல் இந்த வியூ எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. கிளவுடோட ஷேடோலாம் விழுது பாருங்க இந்த இடத்துலலாம், செம்மையா இருக்கு. இது சிம்லால இருக்கு. நாங்கள் சிம்லாலேருந்து குஃப்ரிக்கு போகிற வழியில் அந்த பாயிண்ட்டு இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்பி போவோம் நாங்கள். ஃபைனலாக குஃப்ரிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து டிக்கெட்டு பர்பஸ் எனக்கு மேலே போகிறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் பண்ணி தான் மேலே போக முடியும், நடந்து போக முடியாது. அதனால் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு பார்க்கலாம் மேலே என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஓகே, நிறைய ஹார்ஸ் இருக்குங்க, சுற்றி ஃபுல்லாகவே எல்லாருமே ஹார்ஸ் ரைடிங் தான் பண்ணி போகிறாங்க. ஹார்ஸ்ல ஏற போகிறேன், பார்ப்போம் ரைடிங் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்ட்னியா ये रखने का है, बच्चे को भी रहना। कौन छोटे वाला बच्चा बड़ा बड़े वाला? किसको? दोनों में से कोई भी क्या यार? वाह, हाय चलो हमारे इधर, हाय। ஃபைனல் ஒரு ஏறிட்டா, மீட்டருக்கு ஏற போறோம். உட்காந்துட்டு ஹார்ஸ்ல உட்காந்தாச்சு. ஃபைனலா கம்ஃபர்டபுளா ஏறி உட்காந்தாச்சு ஹார்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ஸ் ரைடிங் பண்ண போறோம். தெரியல ஜேர்னி, ½ hour ஜேர்னி சொன்னாங்க, எப்படி இருக்க போறோம்னு தெரியல. லைட்டா பயமாவும் இருக்கு, ஏன்னா ஃபுல்லா மலைக்கு மேலோடி ஏறி போறோம். என்ஜாய் பண்ணணும், பார்க்கலாம் எப்படி போறோன்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிட்டு, ஹார்ஸ் ரைடிங் ஸ்டார்ட் ஆயிட்டு. वाह, मजा आ रहा राइडिंग पे, मजा ही आ रहा है। ओ सिक्स अरे सुपर आ गए, सुपर। ஹார்ஸ் ரைடிங் ஜம்முன்னு பட்டு போயிட்டு இருக்கோம். கீழே 500 ரூபா வாங்கினாங்க. இப்போ மேலே மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க பெர் ஹார்ஸுக்கு. ஓகே, நாங்கள் 2 ஹார்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ 1000 கீழே, மேலே ஒரு 100. அப்படியே போயிட்டு இருக்கோம். மெயின்டெனன்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருக்கு. பின்னால் வராங்க பாருங்க பின்னால. ஹார்ஸ்லேருந்து இறங்கி இப்போ அப்படியே எங்கள் உள்ள வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். போகும்போது கீழே போகும்போது ஹாஸ்டல் தான் போகணும். அவங்க கொடுத்த அந்த சிட்டியை பத்திரமா வச்சுக்கிடணும், இதெல்லாம் ஹாஸ்டலில் ஏற்ற மாட்டாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சுங்க ஹார்ஸ் ரைடிங். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. எல்லாம் வந்துட்டோம், ஃபுல் சேஃப், நல்லா பழகி வச்சிருக்காங்க. எல்லாம் சேர்ந்தாப்புல குரூப்பாக தான் போகுது. சூப்பராக நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ஹார்ஸ் ரைடிங் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு ரைடிங். ஓகே, ஹார்ஸ் ரைடிங் முடிஞ்சு வந்துட்டோம். இங்கே வந்தால் யாக் ரைடிங் பண்ணி கீழே போகலாம். சும்மா இங்கேருந்து கீழே போகிறதுக்கு 600 ரூபா கேட்காங்க. உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா 50 ரூபா தான். உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஹார்ஸ் கூட நின்றுட்டு கொடுக்கணும் நம்ம பைசா. சூப்பரா இருக்கு. இங்க ரேபிட் கூட லேண்ட் இருக்காங்க.
இல்ல இல்ல கை பிடிக்காத மூஞ்சி மூஞ்சி பாத்து அட்ரியான் செமையால அட்ரியாமா ராபிட் கூட விடுங்க இருமா கை பிடி சூப்பர் ஒண்ணுல ராபிட் ராபிட் பிடி பிடி கை பிடி கை பிடிங்க கை வைங்க ரெண்டு ரைடிங்கும் முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள ஃபுல்லா மார்க்கெட்டா இருக்குங்க. ஃபுல்லா இங்க மேகி பக்கோடா போய் சாப்பிடுமா ட்ரெஸ் கிளவுஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். எல்லாம் வாங்கிட்டு இப்போ அப்படியே போயிட்டு இருக்கோம் பாயிண்ட பாக்குறதுக்கு. இதுதாங்க அந்த டெலிஸ்கோப் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா சிம்லாக்கு ஃபுல் பியூட்டி ஆஃப் த வியூ தெரியும். சூப்பரா இருக்கு அந்த பக்கம் வியூ எல்லாம். ஃபைனலா குஃப்ரிக்கு எல்லா இதுவும் முடிச்சுட்டு ஆர்ச் ரைடும் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டோம் மறுபடியும். இப்போ நாங்கள் மறுபடியும் காருக்கு போகிறோம். கேபுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம்? மால் ரோடு மார்க்கெட்டு போகிறோம். அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் டேரெக்டாக அங்கேருந்து ரூமுக்கு. ஓகே ஹாய் மெட்ரிக். நல்ல குளிருங்க, குளிர் ஜம்முன்னு அடிக்கு. மால் ரோடு போகிறக்காங்க பார்க்கிங்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு லிஃப்ட் உண்டு. அந்த லிஃப்ட் வழியாக போய் மேலே எக்தம் மேலே இருக்குது சர்ச் இருக்குது. அங்கே போனோம். நம்ம பேக் கேமராவிலே காட்டுறேன். ரெட் கலர் ஒரு ஷீட்டு மாதிரி தெரியுதுல, அது வழியாக அங்கே போனால் அங்கேருந்து லிஃப்ட் உண்டு. லிஃப்ட்டை கூட்டி அங்கே தான் போனோம். சர்ச் அங்கே இருக்குது பாருங்கள் மேலே. அந்த இடத்துக்கு வரும் இங்கேருந்து லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள லிஃப்ட் எப்படி போகணுன்னு தெரில. பார்க்கலாம் எப்படி கொண்டு மேலே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில, பார்க்கணும். ஹிமாச்சல் டூரிசம் லிஃப்ட். ஐ திங்க் நீ டிக்கெட்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தெரில. லைனில் போய் நின்னா தெரியும், பார்க்கலாம். லிஃப்ட்லேயும் டிக்கெட் தாங்க 20 rupees per டிக்கெட். இப்போ தான் ஃபஸ்ட் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோம். வேறு ரெண்டாவது லிஃப்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஃபைனலாக ரெண்டாவது லிஃப்டில் இருந்தோம், வெளியே வந்தாச்சு. இப்போ மால் ரோடுக்கு வந்தாச்சு. சர்ச்சு இன்னும் எவ்வளோ மேலே இருக்கு. சர்ச்சு ரொம்ப மால் ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் பிள்ளைகளை கூட்டிட்டு. மால் ரோடு மால்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். நிறைய ஷாப்ஸ் இருக்கு, ட்ரெஸ் ஷாப்ஸ். ஒரு வழியா சர்ச்சுக்கு கிட்ட வந்தாச்சு. கிட்ட தான் வந்திருக்கோம். இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு. அவ்வளோ மேலே ஏதாவது புண்ணியம் கிடைக்குன்னு பார்ப்போம். அவ்வளோ தூரம் மேலே ஏறி போறேன். ஒரு வழியா மேலே ஏறி சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு பேக் சைடு வியூ. சர்ச்சை காட்டுறோம். சர்ச் என்ன இருக்கு. இங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ என்னால் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன வியூன்னு காட்டுறேன். சர்ச்சுக்கு உள்ளெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. நான் வெளியே அந்த வியூ எல்லாம் பார்க்க போகிறோம். எக்ஸாம் மேலே இருக்கு, நல்லா கீழே வியூ பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சிம்லா சிட்டி ஃபுல்லாக தெரியுதுங்க.
சர்ச்சுக்கு போயிட்டு மறுபடியும் மால் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கே அப்படியே லைட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு ஏதாவது நாஷ்டா பண்ணிட்டு அப்படியே கேப் பிடிச்சி மறுபடியும் அப்படியே ரூம் போயிடும். திருப்பி நாளைக்கு இங்கேருந்து மணாலி போகிற வழியில் குல்லு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போவோம். ஓகே பாய்.